கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு பேசப் போகிறார். இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அற்புதங்களை காணும்படிக்கு செய்வார். கவலைப்படாதீங்க, எல்லாருமே ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல. பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 17 அதிகாரம் 23 வசனம். இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியேனையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்னென்றைக்கும் நிறைவேறப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தரணும். தேவரீர் சொன்னபடியே செய்தரணும். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு சொன்னபடியே செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்வார். சொன்னபடியே செய்கிறவர், சொல் தவறாதவர், அவர் சொன்னதை மாற்றாதவர், கண்டிப்பாக சொன்னதை செய்வார். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாய் அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு கடைசியாக சொல்லாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார். அப்படின்னா சொன்னதை செய்வேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். நம்ம ஆண்டவர் சொன்னபடியே செய்கிறார். உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? உங்களுக்கு என்ன செய்வேன்னு தான் சொல்லியிருக்காரா? வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரா? உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அப்படியே நடக்குங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஊழியக்காரனை வைப்பேன்னு சொன்னார், அப்படியே வைத்திருக்கிறார். தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னார், அப்படியே வைத்திருக்கிறார். எழுப்புதல் சபை ஸ்தாபிப்பேன்னு சொன்னார், ஸ்தாபிக்க வைப்பேன், அப்படியே ஆண்டு செய்திருக்கிறார். தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்தன்னு சொன்னார், அப்படியே செய்திருக்கிறார். அநேக ஊழியர்களுக்கு நீ ஆலோசனை கொடுப்பேன்னு சொன்னார், அப்படியே செய்திருக்கிறார். அவர் சொன்னால் நடக்கும். அவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே நடக்கும். ஏன்னா அப்படி செய்வார். அதனால் சொன்ன வார்த்தையை நம்புங்க, கண்டிப்பாக நம்புங்க. வாலிப தம்பி நம்புங்க, தங்கச்சி நம்புங்க, குடும்ப தலைவரே, குடும்ப தலைவிகளே, ஏசப்பா சொன்னதை நம்புங்க. அப்படியே நடக்க போகுது. இன்றையும் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்புங்க, கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். சொன்னபடியே செய்கிற ஆண்டவர், நீர் என்ன சொன்னாலும் அதை தவறாமல் செய்கிறோம். நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இப்போது நம்முடைய கிருபை எல்லார் மேலே இறங்கட்டும். யாரெல்லாம் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாரையும் தொட்டு விடுதலையாக்கி ஆசீர்வதிச்சிருங்க. ஒரு தெய்வீக அன்பு, ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தெய்வீக சமாதானம் இப்போதே நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். குறிப்பாக இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இளைஞர்களையும், குறிப்பாக வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அவங்கள சூழ்ந்து நடத்தட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். இந்த உலகத்தில் உள்ள பாவ சிற்றின்பங்களுக்கு அடிமையாகாமல் நம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். யாராவது அடிமையாக்கப்பட்டிருந்தால் விடுதலையாக்கிவிடும். தெய்வீக கிருபை வெளிப்படட்டும். பிஸ்னஸில் சோர்ந்து போய் நஷ்டமடைந்திருக்கிறவங்களுக்கு புதிய காரியத்தை செய்திருங்க, புதிய கதை செய்திருங்க. இனி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றுமே எங்களால் செய்ய முடியாது யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணி கொடுங்க. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.